எம்மோ போட்டி நடக்கும்போது போட்டி 3 பேருமே கலந்துக்கிறீங்களா? பிரியாணி போட்டி பாத்துக்கோங்க. போட்டியா? ஜாமாங்கி மேல நீங்களே கொடுத்துருவீங்களா? சின்ன பொண்ணு அதெல்லாம் கொடுக்காம இருப்பாங்க. போட்டியே எல்லாம் கொடுத்துதானே ஆகணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே வீட்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வந்து பிரியாணி செய்யுங்க. யாரோட பிரியாணி அருமையா இருக்கோ அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பரிசு வச்சிருக்கிறேன். அவங்க வேணா பரிசு கொடுப்பேன். மத்தவங்க எல்லாம் நீங்களே தான் செஞ்சுக்கணும் வச்சுக்கணும் பாத்துக்கோங்க. போட்டிக்கு நான் தயாரா இருக்கிறேன். வீட்ல போய் நான் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரேன். மத்தவங்களையும் எடுத்துட்டு வர சொல்றீங்க. யார் யார் கலந்துக்கறாங்களோ அவங்கள எடுத்துட்டு வர சொல்லுங்க. எம்மா சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இந்த போட்டியில கலந்துக்கோங்க. ஜெயிச்சீங்கன்னா 10,000 ரூபாய் பரிசு இருக்கு பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு இந்த மழை வேற பெஞ்சிட்டு கிடக்கு பாத்தியா? இந்த மழையில நமக்கு இதெல்லாம் தேவையா? இக்கா சும்மா இரு. நீ சமைக்க தெரியாதவன்னு நினைச்சு போடுவா. அந்த கீதா இருக்கா பத்தியா? பயங்கரமான ஆளு. நீ அமுக்குனிமா இருந்துட்டு எல்லாத்தையும் போய் சொல்லி கொடுத்துருவா. ஒழுங்கா சமைக்க தெரிஞ்சு விட்டு பிரியாணிக்கு தேவையான பொருளை எடுத்து வந்து செய்யுக்கா. நம்ம 3 பேருமே சமைப்போம். நம்ம 2 பேத்துல யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தானே. அவ ஜெயிக்க கூடாது ஆக மொத்தத்துல. எப்படியா செஞ்சு விடுவோம் என்ன? ஆமா சின்ன பொண்ணு எப்படியாவது எடுத்துட்டு போய் சமைச்சு போடுவோம். என்ன நீ வா வீட்ல போய் எடுத்துட்டு வருவான். ஐயா நாங்க வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன். இந்த மழை வருதுன்னு ஓடிவிடாதீங்க. இதே இடத்துல நில்லுங்க புரியுதா? நாங்க வந்துடுறோம். நான் ஏன் ஓட போறேன்? நீங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க. வருஷம் வருஷம் இந்த மாதிரி போட்டி வச்சு நான் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் அப்படி விட முடியாது. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஏய் வழக்கமா கிச்சன் சைடு நுழைய மாட்டே. இப்போ என்ன நீ தக்காளி வெங்காயம் நறுக்கி கொண்டு போயிட்டு இருக்கற? இந்த மழையை எங்க கொண்டு போறவ? இதே சமைக்கிற போட்டி வச்சிருக்காங்களே. நான் போய் கலந்துக்கிட்டேன்னா 10,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களாம்மா. பிரியாணி சமைச்சா போதுமாத்த? பிரியாணியே எனக்கு ஓரளவு சமைக்க தெரியும். நான் போயிட்டு வரட்டா? ஏம்மா நீ வீட்ல ஒரு உப்புமா கிட்ட சொன்னா கேசரி மாதிரி சீனியை போட்டு வச்சிருக்கறவளாச்சே. உனக்கு எப்படி சமைக்க தெரியும்? அதெல்லாம் ஒண்ணு வேணா சாமான்லாம் வச்சிட்டு போம்போது அங்கிட்ட. என் புள்ள கஷ்டப்பட்டு வாங்கி போட்டு இருக்கறியா? ஈ ஊரானுக்கு போய் சாமானை ஏச்சிட்டு இருக்கறியா? வச்சிட்டு போறே என்னப்பா? இதே நான் சொல்றது கேளுத்தே. இந்த மழையில கஷ்டப்படுறதுலாம் எதுக்கு? அந்த 10,000 ரூபாய் பரிசு மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கவே நம்ம வீட்டுல ஏதாவது ஒன்னும் வாங்கி போடலாம்லத்த. பிரியாணி எனக்கு செய்ய தெரியுமத்த. நான் அந்த செஞ்சு உனக்கு பிரியாணி எடுத்துட்டு வரேன் பாரு. சாப்பிட்டுட்டு நீயே மெய் மறந்து போயிருவ. ஏம்மா என்னமா பண்ணு? நான் எதுவும் தலையிடல பாத்துக்க. அத்த எங்கத்தான் தலை இல்லாம இருக்குது? தலைதான் இருக்கே. தலை இல்லாம உயிர் வாழ முடியாது. போறே என்னடிப்பா? மழையில எனக்கு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. வெளியே துணியே எடுக்கலாம் ஒண்ணு எடுக்கலாம். பிரியாணி பிடி போறலாம். பிரியாணி பிடி கிளம்புல. ஜாமாங்கி மழை எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கிற? நானே வீடு செலவுக்கு காசு பத்தாம கிடக்குறேன். இந்த மழையில எங்கிட்டு போற எடுத்துட்டு? என்னங்க பிரியாணி போட்டு வச்சிருக்காங்களாமா? நான் பிரியாணில நல்லா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாத்துக்கங்க. செஞ்சோம்னா 10,000 ரூபாய் பரிசாங்க. அதான் அந்த மழன் கூட பார்க்காம பாரபட்சம் பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கேன். எம்மா நீ பிரியாணி செய்யற வள்ளல் எனக்கு தெரியாதா? வீட்டுல எல்லா சாப்பாடும் நான் சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒன்னும் சாப்பிக்க மாட்ட. பேசாம வச்சுட்டு போமா. என்னங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? கல்யாணம் முதல் நாள்ல நான் தானே உங்களுக்கு ருசியா வாய்க்கு வக்கனே சமைச்சு கொடுத்தேன். எதுமா கறி குழம்புல சக்கரை எலி கொட்டி வச்சிருந்தீங்க அது மாதிரியா? என்னங்க பிரியாணி செஞ்சு போட்டில ஜெயிச்சா 10,000 ரூபாய் பரிசாங்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். ஜெயிச்சிட்டேன்னா பிரியாணி வீட்டுக்கு எடுத்துடுறேன். அப்புறம் சாப்பிட்டு பாருங்க இந்த லட்சுமியோட கைவனத்தை. தள்ளியா முத இப்ப 10 ஆள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. தடியே போயிட்டு சீக்கிரம் வரப்பாரு போ. எம்மா பிரியாணி போடைக்கு தேவையான பொருளை எடுத்து வந்துருக்கீங்களா? சமைக்க ரெடியா எல்லாரும்? ஏயா கையில வச்சுட்டு நிக்கிற கண்ணா தெரியல. ஆரம்பி சீக்கிரம். சரி ரெடி எல்லாம் ஆரம்பிங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிங்க. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு சந்தேகம் பாத்துக்க. எண்ணெய் ஊத்திட்டு நெய் ஊத்தணுமா? நெய்யை ஊத்திட்டு எண்ணெய் ஊத்தணுமா? சீமனைய ஊத்திட்டு அதுக்கப்புறம் நெய்ய ஊத்து. அவ பாத்தியா எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கானு? நல்லா சமையல் செய்வா போல சின்ன பொண்ணு. நீ அவ சட்டியே பாத்துக்கிட்டு உட்காந்துரு. கடைசியில் நீ தோத்துக்கிட்டு உட்காந்துருப்ப. இதா உன் பிரியாணி மசாலா இருந்தா கொஞ்சம் கூட பிரியாணி செய்யறதுக்கு. ஐயோ மன்னிச்சிருங்கக்கா, மசாலா எல்லாம் தர மாட்டேன். அப்புறம் என்னோட ருசி உங்களுக்கு வந்துடாதா? அப்ப நீங்க பரிசு தட்டிட்டு போயிருவீங்க. நான் நாக்க வலிச்சுட்டு போறதா? சின்னவனு பாத்தியா எவ்வளவு விவரமா இருக்கிறானு? சின்னவனு நீயாச்சும் கொஞ்சம் மசாலா குடிச்சினவனு. நான் அரைக்கிற மசாலா நான் கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏ அம்மா நான் அரைக்கிற மசாலா மட்டும் நல்லா இருக்குமா என்ன? நானே சாம்பார் பொடி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சாம்பார் வடை வந்துகிட்டு கிடக்குது. அடி பாங்கடி என்னத்தையும் ஒண்ணு செஞ்சுட்டு கிடக்குறேன் நானு. ஏமா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? இப்போ செக் பண்ண வரலாமா? இல்ல சீக்கிரம் வந்து பார்த்து முடிச்சுட்டு எனக்கு மொதல் பரிசா கொடு பாத்துக்க. இங்க இருக்குது பிரியாணி. என் பிரியாணி தான் கலரா இருக்கு. எக்கோ நான் செய்யற பிரியாணி எப்படி கலர் விடாதுன்னு எனக்கே தெரியும். அதனால வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு கலர் பொடி பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டேன் பாத்துக்கோங்க. நல்ல வேலையா போச்சு. இங்கேயோ ஒரு வசதியா போச்சு பாத்துக்கோங்க. நான் செஞ்சதே வெள்ளையா கிடந்துச்சுக்கோ. எப்படி அந்த கலர் பொடியை போட்டு ரெட் கலர் ஆக்கிவிட்டேன். அட 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 அருமையா இருக்குது. இந்த கீதாமா நீ செஞ்ச பிரியாணி ரொம்ப அருமையா இருக்குது கண்ணு. மாஸ்டர் அப்படியே என் பிரியாணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளவு கலரா செஞ்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஐயோ கிறகம் இது என்னது? வெள்ளை சோறுல கலர் பொடியை போட்டு கிண்டி வச்சிருக்கிற. இதுக்கு பேர் தான் பிரியாணி ஆக்கும் உங்க ஊர்ல?
இந்த பிரியாணியை சாப்பிட்டவன் காலையில உயிரோட இருப்பானே கூட தெரியாது, அவ்வளவு கேவலமா இருக்குது. தூக்கிட்டு போமா மொத. சின்ன பொண்ணு உனக்கு இவ்வளவு அதிகம் தேவையா? ஏ போயா, இங்க இருக்கிறதுல என் பிரியாணி கலர் தான் நல்லா இருக்கு பாத்துக்க. நீ சும்மா அந்த பிள்ளை அழகா இருக்க காட்டி அந்த பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏய் வார்த்தையை அளந்து பேசிக்க. அடுத்த பிரியாணியை பாக்குறேன். ஏப்பா என்னது இது, பிரியாணியா இல்ல பொங்கச்சோரா? என்னமா இது, மிளகு இலகெல்லாம் போட்டு வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் முந்திரி எல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாம் ஊத்தி தாளிச்சு வச்சிருக்கிற. இது புதுவிதமான பிரியாணி. இப்பெல்லாம் பிரியாணி இப்படித்தான் வருது. ஏமா அதுக்கு பிரியாணில மண்டவலமா போட்டு வைப்பாங்க. ஐயோப்பா இது வெறும் பொங்கச்சோறுமா, பேசாம போமா. இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம கீதா. கீதாக்கு தான் 10,000 ரூபாய் பாத்துக்கங்க. வா கீதா வந்து வாங்கிக்க. நீ தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்க. உன் பிரியாணியை ரொம்ப அருமையா செஞ்சிருக்கமா. மீதி 2 பேத்துக்கும் ஒரு பொட்டு துளி கூட எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு ஓடிருங்க. என்ன போட்டியில விளாண்டதுக்காகவாது ஏதாவது ஒரு பொருளை குடுறீங்க, அப்புறம் வீட்லயே மாமியானே சமட்டி போடுவா. ஆமா, எப்பயாவது ஏதாவது ஒண்ணு வச்சு கொடுங்க. என் புருஷன் வேற நல்லா சமைச்சு பரிசு வாங்கி சொல்லிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொம்மையாச்சு கொடுங்க. நீங்க சமைச்ச சாப்பாடுக்கு பொம்மை ஒண்ணுதான் கேடு. போமா பேசாட்டு. என்ன பிரியாணி போட்டியில ஜெயிச்சிட்டியா? பரிசு கொடுத்தாவளா? என்னங்க பரிசு எல்லாம் கொடுத்துட்டாங்கங்க. என்ன பரிசு தெரியுமா? பாராட்டு தான் பரிசாமா. பிரியாணி நான் நல்லா செஞ்சிட்டேன். அங்க இருக்கவங்க எல்லாரும் பாராட்டுனாங்க. எது இந்த பிரியாணி போல பொங்கச்சோறு செஞ்சு கொண்டு வந்திருக்கியே, இதுக்கு எல்லாரும் பாராட்டினாங்களா? நானும் கேள்விப்பட்டேன். என்ன ஒரு திமிரு, வீட்டுல இருக்க பொருளை எடுத்துட்டு போய் வேஸ்ட் பண்ணாதான் கேட்டு தொலைக்கிறியா? இப்ப பாதி பொருளை வேஸ்ட் பண்ணி வச்சு இந்த பொங்கலை மாதிரி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கிற. இதை யார் சாப்பிடுவான்னு நீ செஞ்சு கொண்டு வந்திருக்கிற? என்னங்க என் செல்ல புருஷன் நீங்க தான சாப்பிடுவீங்கன்னு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்க, 4 செவுரு தாண்டி போய் உழுவ பாத்துக்க. தூக்கி கொண்டு போய் போடங்கிட்டு எல்லா பொருளையும் வீண் அடிச்சுக்கிட்டு. என்ன வீட்டுல ஒரு பொம்பளை இப்படியா ஆட்டம் வர்றது? உங்க அம்மா வீட்டுல போய் நீ 4-5 நாளைக்கு இருந்துட்டு வா. இருந்துட்டு அங்கேயே இருந்துக்க. என்னை கேட்டா இங்க வராத. எதுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கா? ஏ அம்மா, கல்யாணத்தை பத்தி நினைக்கவே மாட்டேன். இந்த கல்யாண கர்மமா என்னத்தை பண்ணி தொலைச்சேனோ தெரியல. என் வாழ்க்கையில விதி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது. ஏங்க உங்களுக்கு கிடைச்ச நான் கிஃப்ட்ங்க. எது நீ கிஃப்டா? நீ எனக்கு பிடிச்ச கரகம். ஏன் அப்படி சொல்றீங்க? மனசுக்குள்ள இவ்வளவு காலம் வச்சுட்டு சொல்லாதீங்க. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு கண்டியா போட்டு சாப்பிட்டு போடு. என்ன எனக்கு வேணாம், நான் கடையில போய் பூரியை தின்னுட்டு போயிட்டு இருக்கிறேன். நீ 3 நேரம் இதே சோறை வச்சு சாப்பிட்டு கடை. என்ன போட்டியில ஜெயிச்சிட்டியா? எத்தே போட்டியில ஜெயிக்கிறோமா என்னமோன்னு முக்கியம் கிடையாது. பிரியாணியை பாரு, உன் மர்மம் எப்படி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு. ரொம்ப நல்லா வள்ளலுது. என்ன பிரியாணி இது? கலப்பொடி போட்டு புல்லா கலர் ஆக்கி வச்சிட்டு வந்திருக்க. இது பேர் பிரியாணியா? எத்தே பிரியாணி அவுட்ஃபிட் மட்டும் பாருத்த. டேஸ்டோட பிரியாணி அவுட்ஃபிட் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அவுட் பிட்டு இது தூக்கி நாய்க்கு போட்றாத. அது கூட தின்னுபிட்டு செத்து போயிரும் பாத்துக்க. குளிய தோண்டி போச்சு எடுத்துட்டு போ. போடி சாமான பூரா எடுத்துட்டு போய் வேஸ்ட் பண்ணி விட்டா உன் புருஷகார வரட்டு உன்னை அடிச்சு வீட்டை விட்டு தோர்த்த சொல்றேன். அப்பதான் நீ எல்லாம் சொன்ன வடிக்கு வருவ பாத்துக்க. உங்க ஆத்தா வீட்ல போய் 2 நாளைக்கு இருந்தேனா எல்லாம் சரிக்கு வரும். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேத்த. உன்னோட சிடுமூஞ்சில இருந்து 2 நாளைக்கு தப்புச்சேன்னு பொழைச்சோன்னு இருப்பேன் பாத்துக்க. மறக்காம பிரியாணி தின்னுபிடுன்னு நான் போயிட்டுறேன்.